அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் என்னதான் சண்டை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அர்ச்சனா, மணி, தினேஷ், விஷ்ணு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிக்சன் உட்காந்துருக்காங்க. சும்மா ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாரி, நிக்சன் இல்லை, அனன்யாவும் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு விஷ்ணுவை பார்த்துட்டு அர்ச்சனா வந்துட்டு ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டுட்டே விஷ்ணு கஷ்ணு குஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஷ்ணுக்கு அது பிடிக்காது. உடனே விஷ்ணு சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்டாக சொல்லுவாங்க. சொன்னோடனே அர்ச்சனா சொல்லுவாங்க, அது சொன்னவங்ககிட்ட போய் கேளுங்க, நான் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு. உடனே இங்கே எடுத்துகிட்டு தினேஷ் வந்துட்டு தொட்டாச்சு நீங்கள் அப்படின்னு சொல்லுவார். அர்ச்சனா வந்து காது கேட்காத மாதிரி அப்படியே பேசாமல் நிற்பாங்க. தினேஷ் விடலை, திரும்பவும் போயிட்டு தொட்டாச்சு நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே அர்ச்சனா உங்ககிட்ட நான் வந்தேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைட் யுவர் ஓன் பேட்டில்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் அர்ச்சனா இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஃபைட் யுவர் ஓன் பேட்டில்ஸை ஃபாலோ பண்ணதே கிடையாது. விஷ்ணுக்கும் நிக்சனுக்கும் சண்டை வரும்போது நடுவில் வந்தாங்க. ஆரம்பத்தில் மாயாவுக்கும் விசித்ரா மேம்க்கும் சண்டை வரும்போது நடுவில் வந்தாங்க. ஸோ எப்போவுமே அவங்க அடுத்தவங்க சண்டையில் உள்ளே போய் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையில் அடுத்தவங்க வந்து அவங்க ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. இது அர்ச்சனாவோட ஃபார்முலா. உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு நான் உங்கள் கூட வந்தேனா அப்படின்னு. உடனே தினேஷ் சொல்கிறாங்க, ஸோ அப்போ தொட்டாசி நீங்கன்னு சொன்னவங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க, அப்போ நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொல்கிறாரு. உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, 3 நாள் தான் இருக்குது, பேசாமல் இருங்க, உங்ககிட்ட நான் பேசவே வரல அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, யாராவது சொன்னவங்ககிட்ட தான் போய் கேட்கணுன்னு, அப்போ அதே ஃபார்முலா உனக்கும் அப்ளை ஆகும், நான் சொல்ல வந்தேன் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து ஆஸ் யூஷுவல் சண்டை வந்து அர்ச்சனா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதே அர்ச்சனா ஃபாலோ பண்ணோடனே தினேஷ் வந்துட்டு சொல்கிறாரு, இனிமேல் விட மாட்டேன், நீ 3 days தான் இருக்கு, அவள் கேம் ஃபார்மில் அவனை அடிச்சு உடப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி, தினேஷ்க்கு ஏன் இவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்துட்டு அந்த ஏவி சீன் போட்டாங்க இல்லையா, அதில் வந்துட்டு அர்ச்சனா வந்து செம்மையாக ஃபைட் சீன்ஸ்கில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தினேஷுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்ம கூட 4 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து வேலை அதிகமாக செய்யாமல் வேலை எல்லாத்தையும் எனக்கு டஸ்ட் அலர்ஜி அது இது மேபி அவங்களுக்கு உண்மையிலேயே கூட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், அது இப்போ உண்மையாக போய்ங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் அவங்க வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேவையான இடத்துல டான்ஸு, சாங்கு, ஃபைட்டு இதிலெல்லாம் செம்மையாக ஸ்கோர் பண்ணாங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு சின்ன வயிற்றுச்சல் வரதான் செய்யும். ஸோ அதே வயிற்றுச்சலை தான் தினேஷ் வந்து சொல்கிறாரு. ஸோ அதோட கோவம் கொஞ்சம் நியாயமானது மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அங்கே போய் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. மாயா வந்து அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க, அழாதீங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் சும்மா இருக்கணும்னு நினச்சா கூட என்னை விட மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி துரத்தி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அழுறாங்க. ஸோ அர்ச்சனா அழுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.